புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேர்தல் வழியில் இருந்த பல கட்சிகள் இன்றைக்கு வெளியேறி தனியாக போட்டியிடுகிற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர்கள் சில முக்கியமானவர்கள் நாங்கள் தேர்தலிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்று தேர்தலிலிருந்து திரும்ப பெறுகிற அப்படிப்பட்ட நிலைமை எந்த கட்சிக்கும் இந்திய வரலாற்றில் ஏற்பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டது என்று பார்க்கிற போது வடமாநிலங்களிலே கூட, அதாவது காலங்காலமாக எங்களுக்கு அதுதான் தளம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மாநிலங்களில் கூட இன்றைக்கு அவர்கள் படுதோல்வி அடைகிற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மத்திய குழுவும் மாநிலத்திலே வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி உருவாகியிருக்கிற மதவெறி அரசியல், ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள் அத்தனையும் வாபஸ் பெறுவது, திரும்ப பெறுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்றத்திலே குரல் எடுக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்தியா என்கிற பல மதங்களை சார்ந்து வாழ்கிற பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற நாட்டில் ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மொழி என்கிற ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முறியடித்து இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய பல மதங்கள் சார்ந்த மக்கள் சகோதரத்தோடு வாழ்கிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் இந்தியாவுடைய மாண்புகளை காப்பாற்றுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் எழுப்பும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த அடக்குமுறை சட்டங்கள், PMLA சட்டம் என்கிற சட்டம், நியாய் என்கிற விசாரணை குழு அமைப்பு, உபா என்கிற கொடுமையான சட்டங்கள், இப்படிப்பட்ட சட்டங்கள் அத்துணையும் சட்ட புத்தகத்திலிருந்து கிழித்தெறிவது மட்டுமல்லாமல் இந்த சட்டங்களை பயன்படுத்தி நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிற பலரையும் விடுதலை செய்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் எழுப்பும். ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு உண்மையான சுதந்திர நாடாக இந்தியா நாடு பரிணமிக்கிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி அரசாங்கம் அம்பானி, அதானி போன்றிருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எண்ணற்ற சலுகைகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் மீதான கார்ப்பரேட் வரியை குறைத்திருக்கிறார்கள். பல பொதுத்துறை நிறுவனங்களை அடிமாட்டு விலைகளுக்கு அந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்த்திருக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டு அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாக்க தாரை வார்க்கப்பட்டிருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றி அதை சட்டமில்லாமல் நிறைவேற்றுவது மறுத்தது என்பது மட்டுமல்லாமல் சட்டத்தை போட்ட பிறகும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த சட்ட திருத்தத்தை எல்லாம் ரத்து செய்து அடுத்து வருகிற தேர்தலிலேயே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றுகிற முறையில் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய முறையில் உண்மையான சுதந்திர இந்தியா உருவாக பாடுபடுவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் இந்த தகவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் பார்க்கலாம். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.